எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷம் தீபாவளி நம்ம கொண்டாடுவோமா? இந்த வருஷம் நமக்கு புது துணி எடுப்பாங்களா? இந்த வருஷம் பட்டாசு வெடிப்புமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இந்த பாண்டியராஜனை படிப்படியாக உயர்த்தி இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் இருந்து அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்கிற அளவுக்கு தகுதியை கொடுத்த தமிழுக்கும் என் சினிமாவுக்கும் நன்றி. இந்த விசிலுக்கும் ஸ்பெஷல் நன்றி. வேலூர் அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸ்ஸு வெயில், அடுத்து ஜெயிலு. இது ரெண்டுத்தையும் சொல்லும் போது சுருள் அடிக்குது. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஊர். சென்னையிலேருந்து நான் ஒரு அடிக்கடி ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணுறேன்னா அது வேலூர் தான். ரொம்ப மகிழ்ச்சியான ஆட்கள். ரொம்ப பிடிச்சது இங்கே பிரியாணி சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நான் இதுக்குன்னே எங்கள் வெளியூர் போகும்போதெல்லாம் இங்கே ஒரு பிரேக் அடிச்சு பிரியாணியை வாங்கிட்டு வழியிலேயே சாப்பிட்டு போகிறது. ஒரு விஷயம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நீங்கள் நினைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அதை கடக்கும் போது கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி தீபாவளினா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். மட்டன் குழம்பு செய்வாங்க, பாயா செய்வாங்க, ஸ்வீட்டு வச்சுக்குவாங்க. அதெல்லாம் நினச்சிக்கும் போது நல்லா இருந்தது. ஆனால் தீபாவளி அன்றைக்கி வேறு ஏதோ ஒரு குடைச்சல், வேறு ஏதோ தலைவலி, நம்ம அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதே இல்லை. எல்லா விஷயமும் நான் டைரக்டர் ஆனால் எப்படி இருப்பேன், டைரக்ட் பண்ணால் எப்படி ஆக்ட் பண்ண சொல்லிக் கொடுப்பேன், எப்படி கேமரா வைப்பேன், அதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது சூப்பராக இருக்கணும். நம்ம டைரக்டர் ஆனால் பிரமாதமாக இருக்கணும். ஆனால் டைரக்ட் பண்ணும்போது டார்ச்சரு. நீ இந்த ஷாட் எடுக்கலையே, இது வரலையே, அவர் வராமல் போயிட்டாரு, இந்த ட்ரெஸ் இல்லையே, ஏதோ கவலைகள். ஏன்னா இந்த தலைப்புக்கு ரொம்ப ரிலேட்டடான விஷயம். நினைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதை கடக்கும் போது கிடைக்கிறதில்ல. ருசியாக இருக்கும்போது ரசிங்க. இன்னொரு நாளைக்கு ருசிக்க போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ நமக்கு பேமெண்ட் வந்தது? என்ன, எனக்கெல்லாம் ஒரு பெரிய பேமெண்ட் வந்தால் தான் நான் வாங்குவேன். நாளைக்கு வர்ற பலாக்கா முக்கியம் இல்லை, இன்றைக்கி வர கலாக்கா முக்கியம்னு நினைக்கிறவன் தான் வெற்றியாளனாக இருக்கிறான். நாளைன்னு தள்ளி போட்டு போனால் என்ன வரப்போகுது அப்படின்னு ஒருத்தர் பேச போகிறாங்க. இன்னொருத்தர் வந்துதா சந்தோஷமாக அனுபவிச்சுமா, இது ஒரு அணி. இன்னொன்று சேர்த்து வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எதிர்காலத்தில் டென்ஷன் இருக்கக்கூடாது. பேங்க்லேயோ கையிலையோ பணம் இருந்தால் பட்டுன்னு ஃபோன் அடிப்பீங்க. ஹலோ யாரே, நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள், ஓகே. இந்த கம்பீரம் குரல் எது கொடுக்குதுன்னா பாக்கெட்டில் இருக்கிற காசு, பேங்க்கில் இருக்கிற காசு. ஒரு 5000 ரூபா கடன் இருந்ததுன்னா அந்த ஃபோனை தூக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துரு, நீயே பேசுறீங்க. அதாவது கம்பன் அவன் வர்ணிக்காத வர்ணனை கிடையாது. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். குண்டு போட்ட மாதிரி கலங்கல, நெஞ்சு வெடிச்சு கலங்கல, மூளை செதறி கலங்கல. கடன்பட்டார் நெஞ்சம் போல், இது அடிக்கோட்டு இருக்குங்க. கடனே வாங்க வேணான்னு சொல்ல, வாங்கினா நம்மளால் அடைக்க முடியுமா? இன்னைக்கு கடன் வாங்காமல் கார் வாங்கணும்னா ரோட்டில் ஒரு கார் போகாது. எல்லா கார் பேர்லேயும் கடன் இருக்குது. ஆனால் அதை கட்டுற தெம்பு இருந்தால் வாங்கணும். நானே வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்னா உங்களுக்கு அனுபவம் கிடைக்குன்னு சொல்ல, காருக்கு டியூ கட்ட முடியாமல் என் காரு பல தடவை தூக்கிட்டு போயிருக்காங்க. இது என்ன, இதான் பாண்டியராஜன் ரீல் விடுறா, பாண்டியராஜனுக்கே இதான் நிலைமை. அப்புறம் கார் வந்துடும், அது வேற. காசுலாம் என்னையா, மனசந்தாயா அப்படி நினச்சி, அதெல்லாம் டைலாக்கு தான். கையில் காசு இருக்கணும். காசு இல்லைன்னா வீட்டில் இல்லை, வெளியில் இல்லை, இந்த உலகத்திலேயே மதிப்பு கிடையாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த தலைப்பை சொல்லிடுறேன். சந்தோஷமான வாழ்க்கைக்கு எது தேவை? சேர்த்து வச்சு வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இப்போ வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு இந்த டாப்பிக்கில் எழிலரசி அவங்க. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த தீபாவளி நல் வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிகழ்கால மகிழ்ச்சியில் இருக்கிறதா அல்லது எதிர்கால சேமிப்பில் இருக்கிறதா? இதுதானே கேள்வி.
நடுவர் அவர்களே, எதிர்கால சேமிப்பை நோக்கி இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையே நிகழ்காலத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. அதற்காக நேரம் ஒதுக்குவதே கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதை நோக்கி ஓடுகிறோம்னு தெரியல. ஆனால் கடைசியில நின்று திரும்பி பார்க்கின்ற போது 80 வயசு ஆயிடுது. ஆனா அது வரைக்குமே இன்னைக்கு இருக்கிறாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். ஆனால் நிகழ்கால மகிழ்ச்சியை இன்றைக்கு அனுபவிக்க நாம் தவறி கொண்டிருக்கிறோம். எந்த மகிழ்ச்சியை தெரியுமா சொல்றேன்? இன்றைக்கு பண்டிகை தினம், தீபாவளி நன்னாள்ல 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் பலகாரமும் பட்டாசும் இன்றைக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த தினத்துல கூட சில பேர் சோகமா இருப்பான். பாத்துக்கிறீங்களா? இந்த வாங்கின கடன் எல்லாம் எப்ப கொடுக்குறதோ, இந்த பிள்ளைய இன்னும் 10 வருஷம் கழிச்சு டாக்டருக்கு படிக்க வைக்கணுமே, ஐயோ இந்த பிள்ளை பெரிய மனுஷி ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, அந்த சோகத்திலே இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சியை தவற விட்டுருவான். தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்க தெரிஞ்சவன் தான் சார் உண்மையான மனுஷனா இருப்பான். குறிப்பா போன தீபாவளிக்கு எங்க தாத்தா பாட்டி, எங்க தாத்தா இன்னமும் இருக்கிறார், 93 வயசு ஆகுது. என் பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படி 1 ரூபாய் அளவுக்கு பொட்டு வச்சுக்கிட்டு 88 வயசுல இன்னைக்கும் அப்படி சுமங்கலியா அப்படி உட்காந்தால்னா நாங்கள் வெளியில போகும்போது அவர் முகத்தை பார்த்துட்டு தான் போவோம். அப்படி ஒரு தாத்தா பாட்டி எனக்கு உண்டு. போன தீபாவளிக்கு எல்லாம் முறுக்கு சுட்டுட்டு இருக்கிறோம். எங்க தாத்தா வெளியில உட்காந்துட்டு இருக்கிறாரு திண்ணையில. இந்த முறுக்கு சுட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா பாட்டி. இந்த பாத்திரத்தை தூக்கி அங்கே வைக்கிறது, அந்த முறுக்கை எடுத்து இந்த பக்கம் வைக்கிறது அப்படின்னு இருந்தால டக்குன்னு வெளியில வந்து திண்ணையில இருக்கிற தாத்தா பார்த்து கேட்டா, ட முறுக்கு சாப்பிட்றியா? எது? 93 வயசு கிழவன், வாய் பூரா ஒரு பல்லு கிடையாது. நான் என்ன பண்ணேன், முறுக்கு புழியறத கூட விட்டுட்டு இதை வேடிக்கை பார்த்தேன். என்ன 93 வயசு கிழவன் எப்படி வந்து முறுக்க சாப்பிடுறாரு பார்க்கலாமேன்னு இந்த பாட்டி உள்ள வந்து முறுக்கு 2 முறுக்கு எடுத்துச்சிங்க. சர்சர்னு வெளியில போய் இந்த வெத்தலை பாக்கி இடிக்கிற உரல் இல்லை, அது உள்ள போட்டு சர்சர்னு இடிச்சது. அப்படி கடன்னு இடிச்சு வாயை தர அப்படின்னுச்சு. அது பொக்க வாய் ஆன்னு திறக்குது. நமக்கே பயமா இருக்கு. ஏன்னா உள்ள ஒரு பல்ல காணோம். அந்த வாயில இந்த முறுக்கு பவுடர் எடுத்து நிலத்துல யூரியா தூவுற மாதிரி தூவுதியா, அதை சாப்பிட்டு அப்படின்றார் தாத்தா. எதுங்க மகிழ்ச்சி? பாரதிதாசன் சொன்ன மாதிரி புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டி அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு, வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கின்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்பதொன்றேன்னு சொன்னானே அந்த முதியோர் காதல கண்கூடா பார்த்தா மகிழ்ச்சி இல்லையா? வாட் இஸ் லைஃப்? ஒருத்தன் பதில் சொன்னாங்க, தட் இஸ் வைஃப் அப்படின்னா. ஆனா இதையும் சில பேர், நீங்க எதிரணியெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், மந்திரி சூட்ட மாதிரியே உட்காந்துருப்பாங்க பாருங்க. என்ன காரணம்னா அந்த லைஃப்ல என்ன மகிழ்ச்சியை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரோ அதை மகிழ்ச்சியா பார்க்கறது இல்ல, கிடைக்காத ஒண்ணுத்துக்கு திட்டமிடுறது. அதுக்கு பேர் எதிர்கால சேமிப்பான். கண்ணதாசன் இடத்துல கேள்வி கேட்டார்கள், எந்த மகிழ்ச்சியை சேமிக்கணும்? இந்த காசு பணத்தை சேமிக்கணுமா, இல்ல குடும்பத்துல எதை சேமித்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா கண்ணதாசன் சொன்னார், இந்த இளமையில காதல் வரும், அது எது வரையில் கூட வரும். உங்களுக்கு அந்த பாடல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். கண்ணதாசன் அதற்கு பதில் சொன்னார், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும்னு சொன்னார். ஒரு கணவன் மனைவி குடும்பத்தோட பிள்ளைகளோட உட்காந்து வாரத்துல ஒரு நாள் நாங்க மகிழ்ச்சியா சாப்பிட்றோன்னு எங்க அவங்க யாராவது ஒருத்தரை ஒத்துக்க சொல்லுங்க பார்க்கலாம். காசை தேடி பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களே, நான் அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எதிர்கால சேமிப்பை நோக்கி நீங்கள் ஓடி ஓடி உங்கள் ஆரோக்கியத்தை இழக்கிறீர்கள். பின்பு அந்த ஆரோக்கியத்திற்காகவே சேமித்த சேமிப்பை எல்லாம் இழக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வாழ்க்கையில குறிச்சு வச்சுக்கொள்ளும். இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க கத்துக்கணும். நீங்க ஒரு காலத்துலலாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணோம், நம்ம வாய் நிறைய வெத்தலை பாக்கு போட்டோம். இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே கை நிறைய மாத்திரையை போடுறோம். ஏன்? இந்த மகிழ்ச்சியை நம்ம இழந்துட்டோங்க. டென்ஷன், ஐயோ என்னாச்சு பிசினஸ், ஐயோ போச்சு, ஐயோ இன்னும் 10 வருஷம் பிளான் அப்படியே போச்சா அப்படின்னா பிபி ஏறத்தான் செய்யும், சுகர் வரத்தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு நமக்கு கடவுள் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருக்கிறார், அதில் நிறைவடையக்கூடிய அந்த அணியில தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு என்ன நமக்கு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கணும். நீங்கள் காந்தி திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சின்ன வயசுல ஸ்கூலில் கூட்டு போயிருப்பாங்க. அந்த காந்தி திரைப்படத்தை எடுத்தவர் யார் தெரியுங்களா? ரிச்சர்ட் அட்டன்பரோ என்கிற ஒரு வெள்ளைக்காரன். காந்தியா நடிச்சவரும் இந்தியர் கிடையாது, அவரும் ஒரு வெள்ளைக்காரன், பென் கிங்ஸ்லி என்பது அவர் பெயர். ஆனால் அதுல கஸ்தூரிபாயா நடிச்சவங்க ஒரு இந்திய பெண்மணி. ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, படம் எடுத்த நீயும் வெள்ளைக்காரன், காந்தியா நடிச்சவரும் வெள்ளைக்காரர்,
ஏன் கஸ்தூரிபாயா நடிப்பதற்கு ஒரு வெள்ளைக்கார பெண்மணி கிடைக்கவில்லையா, ஏன் அவங்கள மட்டும் இந்திய பெண்மணியா போட்டீங்கன்னு கேட்டதுக்கு ரிச்சர்ட் அட்டன்பரோ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு இந்திய பெண்ணின் உணர்வுகளை ஒரு இந்திய பெண் தான் வெளிப்படுத்த முடியும் என்கின்ற காரணத்தினால் நாங்க கஸ்தூரிபாயா ஒரு இந்திய பெண்மணியை நடிக்க வச்சோம். நான் ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்றேன் அப்படின்னா, குடும்பத்தோட உட்கார்ந்து மனைவியினுடைய அந்த அருமை, பிள்ளைகளுடைய அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்காம இன்னைக்கு நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பிள்ளைகளை கூட இன்றைக்கு எதிர்கால சேமிப்பாக நீங்கள் நினைத்து வளர்க்கிறீர்களே, இது நியாயமானு கேட்கறதுக்கு தான் நாங்க 3 பேர் வந்திருக்கிறோம். நீங்க எதிர்கால சேமிப்புல எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்குன்னு இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. நிகழ்கால மகிழ்ச்சியை இன்றைக்கு நாம் அனுபவிக்க தவறிய காரணத்தால இப்ப இன்றைக்கு நாமெல்லாம் ஒரு வயசுல இருக்கிறோம். இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நினைச்சு பாருங்களேன், நம்மளெல்லாம் திண்ணையில தூக்கி தனிமைப்படுத்திடுவாங்க, பேசுறதுக்கு ஆள் இருக்காது. அதுல ஒரு பாட்டி 20 வருஷமா திண்ணையில, அதுக்கு சாப்பாடு வேலை வேலைக்கு தட்டில் மட்டும்தான் போகும். ஆனா மனசாட்சியோட பேர அமெரிக்காவுக்கு போறவன், சரி இத்தனை வருஷமா தான் நம்ம பாட்டிக்கிட்ட ஸ்கூலுக்கு போகும்போது டாட்டா சொன்னதோட சரி, காலேஜுக்கு போகும்போது பாய் சொன்னதோட சரி, இப்பயாவது அமெரிக்காவுக்கு போறோம், அடுத்த முறை வரும்போது பாட்டி இருக்குமோ இருக்காதோ 2 நிமிஷம் பேசிட்டு போலான்னு சொல்லி பாட்டிக்கிட்ட உட்காந்து 2 நிமிஷம் பேசினான். பேசும்போது ஃபோன் வந்துச்சு, எடுத்து காதில் வச்சு பேசினான்ல. பாட்டி கேட்டா, புதுசா வாங்கினியா அப்படின்னா. ஆமா பாட்டி புதுசா வாங்கினேன், இதுல எத்தனை ஆப் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்னொன்னா காமிச்சிட்டே இருந்தான்ல. அதுல டாக்கிங் டாம்னு ஒரு ஆப் இருக்கு, அதை எடுத்து அந்த பூனைக்குட்டி பேசும், நாம பேசினா திருப்பி பேசும். அவன் சொன்னா பாட்டிக்கிட்ட, பாட்டி நீ பேச, இந்த பூனைக்குட்டி பேசும் பாரு அப்படின்னா. இந்த பாட்டி பார்த்துட்டு கேட்டா, அப்படியா அப்படின்னு, அதுவும் அப்படியா அப்படின்னுச்சு. நல்லா இருக்கியான்னு கேட்டா பாட்டி, பூனைக்குட்டி திருப்பி நல்லா இருக்கியான்னு கேட்டுச்சு. சாப்பிட்டியான்னு கேட்டா பூனைக்குட்டி திருப்பி சாப்பிட்டியான்னு கேட்டுச்சு. அப்படின்னு பாட்டிக்கு சந்தோஷம், பேராண்டி பூனைக்குட்டி பேசுதுடா அப்படின்னா. அதுவும் திருப்பி சொல்லுச்சு, பேராண்டி பூனைக்குட்டி பேசுதுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு பேரன் இப்ப கிளம்ப போனா, பாட்டி பேரனை கூப்பிட்டு சொன்னா, நீ அமெரிக்கா போயிட்டு 3 வருஷம் கழிச்சு தான் வருவே, எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போடா பேராண்டின்னா. என்னன்னு கேட்டா அவன், உன் போன்ல இருக்கிற பூனைக்குட்டியை மட்டும் கொஞ்சோண்டு இறக்கி விட்டு போடா, இந்த வீட்டுல யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நான் அதுகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா. நீங்க இந்த நிகழ்கால மகிழ்ச்சி ஏங்க, நம்மை கைப்பிடித்து நடக்க பழகியவள், நம்மை பேச பழகியவள், என் புள்ள அம்மான்னு கூப்பிட்டுட்டான 1000 பேர்கிட்ட போய் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டவள், அவளோடு நாம் நேரத்தை செலவிடாமல் எதிர்கால சேமிப்புன்னு நோக்கி ஓடி வாழ்க்கையில என்ன சாதிச்சோம்? வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம் பார்த்த தலைவர்களிலேயே பெருந்தலைவர் என்கின்ற அந்த தகுதிக்கும் அந்த அடைமொழிக்கும் சொந்தக்காரராக ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கிறார் என்று சொன்னால் கர்ம வீரர் காமராசருக்கு தான் பெருந்தலைவர் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த பெருந்தலைவர் காமராசர் இடத்துல எலெக்ஷன் டைம்ல கவிஞர் எஸ்டி சுந்தரமையா அவர்கள் போய் சொன்னாரு, ஐயா நாம நிறைய திட்டங்கள் வகுத்திருக்கோம், நிறைய அணைகள் கட்டியிருக்கிறோம், இதையெல்லாம் ஒரு விளம்பர படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே காமராசர் சொன்னாரா, இது நாம கடமைங்கிற செய்யறது, அதை எதுக்குல விளம்பர படம் எடுக்கணும் அப்படின்னாராம். இல்லைங்கய்யா, மக்கள் அப்பப்போ மறந்துடுவாங்க, அவங்களுக்கு மறதி ஜாஸ்தி, நம்ம நினைவுபடுத்தணும், விளம்பர படம் எடுக்கணும்னு காமராசர் சொன்னாரா. சரி அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு அப்படின்னாராம். 2 லட்சம் செலவாகும்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அட பாவி, அந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தா இன்னும் நான் 4-5 ஸ்கூலை கட்டி என் பிள்ளைங்களை படிக்க வைப்பேன்டா, வேலையை பாடுறா அப்படின்னாராம். நான் கேட்கிறேன், கர்ம வீரர் காமராசர் என்ன சேமித்தார்? கக்கன் என்ன சேமித்தார்? அண்ணா என்ன சேமித்தார்? மகாத்மா காந்திஜி என்ன சேமித்தார்? அவர்கள் எல்லோரும் பணங்களை சேமித்தவர்கள் இல்லை, மக்கள் மனங்களை சேமித்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு வரலாற்றின் பக்கங்களிலே நிற்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான சந்தோஷம். நிகழ்கால மகிழ்ச்சியை நீங்கள் உங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், இதுதான் என்றைக்கும் நிரந்தரம். இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் சொன்னதை கொஞ்சம் சற்று மாற்றி கூறுகிறேன். நேற்று என்பது முடிந்துவிட்ட ஒரு கனவு, நாளை என்பது அது ஒரு கற்பனை, இன்று என்பது மட்டுமே நிஜம் என்கின்ற காரணத்தினால் நிகழ்கால வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழுங்கள். மீண்டும் உங்களுக்கு தீபாவளி நாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு, சுமோன்னு பேர். என்னை பற்றி யாருக்கு தெரியல இல்லையோ அதுக்கு தாங்க தெரியுது. நான்
கூப்பிடும் போதே சந்தோஷமாக இருக்காரு, வந்து அப்படியே உற்சாகமாக உட்காந்துக்கும். நான் டிவி பார்த்துனா அது என்ன பார்க்கும், நான் பார்க்கலாம் திரும்பி வந்து உட்காரும், அதை பார்த்து திரும்பிக்கும். அவர் பார்க்க நான் ஏதாவது சொல்கிறேன் பசங்கிட்ட, சாப்பாடு கொண்டாடினா அப்படியே உற்சாகமாயிரும். அந்த நாய்க்குட்டி கொடுக்குற மகிழ்ச்சி இல்லை, ஒரு க்ஷணமும் நான் ரசிக்கிறேன், சந்தோஷத்தை கொடுக்குறேன். என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ கொடுக்க போதில்லை நினைக்கல, அந்தந்த க்ஷணம் மகிழ்ச்சி இருக்குது. இல்லைங்க, கொஞ்சம் எதையுமே முன்கூட்டியே யோசித்து அப்புறமா தான் செய்யணும். உடனே வந்து ஒரே நாளில் தேவதை வந்து அரிசி போட்டு நீங்கள்லாம் பெரிய பணக்கார ஆயிருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உழைச்சி படிப்படியாக வந்தால் வரணுன்றதுக்கு வாதாடுறதுக்காக பாரதி பாபு. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல் வாழ்த்துக்களை முதலிலே உரித்தாக்கி கொண்டு, வாழ்க்கையில மனிதன் என்பவனுக்கு ஒரு அடிப்படையான இலக்கணம் என்ன தெரியுங்களா? குறிக்கோளோடு வாழ்பவன் தான் மனிதன். குறிக்கோள் இன்றி நடப்பவைகள் எல்லாம் வெறும் நடமாடும் விலங்குகள் தான். குறிக்கோள் இல்லாம வாழறவனுக்கு பேர் மனுஷனாவே நினைக்க முடியாது, அது தெரியுமில்ல உங்களுக்கு. முதல்ல அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, கண்ட்ரோல்ல வைக்கிறது அப்படின்னு. இவங்களை பார்த்து தான் ரெமோவில் சிவகார்த்திகேயன் சொன்னாரு, பொண்ணுங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது தான் கஷ்டமே தவிர கன்ஃபியூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அது மாதிரி தான் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த நொடி வினாடி மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. அந்தந்த நிமிஷம் அதுக்காக நாங்கெல்லாம் இங்க என்ன மலையா தண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டா உட்காந்துருக்கோம், அப்படி கிடையாது. எதிர்காலத்தை பற்றிய குறிக்கோளும் சிந்தனையும் இருந்தால்தான் வாழ்க்கையினுடைய எல்லா நொடியும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உடம்புல தெம்பு இருக்குங்க, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற போது ஒருத்த மகிழ்ச்சியா இருக்கிறது பெருசு கிடையாது. உழைப்பதற்கு தெம்பு இல்லாமல் ஓரமாக அமர்ந்திருக்கும் பொழுதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் கையில சேமிப்புன்னு ஒண்ணு இருந்தா தாங்க வாழ முடியும். பேங்க்ல பேலன்ஸ் இல்லைன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையே பேலன்ஸ் இல்லாம ஆடிரும். அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அவ்வளவு ஏன், இங்க உங்களுக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்குது. வீட்டிலேயே பேங்க் பேலன்ஸ் சேமிக்க தெரியாத கணவனோட நிலைமை எப்படி தெரியுமா? வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியை விட கேவலமானது. பல பேருக்கு புரியும் நினைக்கிறேன் நான். வீட்டில் அந்த வெறும் நாய்க்குட்டி இருக்கு பாருங்க, அது டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும், சோஃபால படுத்துக்கிட்டு டிவி பார்க்கும், ஏசி ரூம்ல போய் பெட்டில் படுத்து தூங்கும். வீட்டுக்காரம்மா அந்த நாய்க்குட்டி லேசா அப்படின்னா கூட ஓடி வந்து, என்னடா டாமி என்ன வேணும் உனக்கு, மில்க் தரட்டுமா அப்படின்னு லேசா செருமினா ஓடி வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா வீட்டுக்காரரும் காசு இல்லாத ஆளா இருந்தா நாயா உட்காந்து கத்தினா கூட ஒரு நாயும் வந்து ஏன்னு கேட்கவே கேட்காது. நீங்க முதல்ல சொன்னீங்க வாழ்க்கையில அந்த நொடி மகிழ்ச்சிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, ஆனால் எதிர்காலத்தை பற்றிய நோக்கம் எப்படி தெரியுமா? ஒரு மேன்ஷன் ஒன்று, நிறைய இளைஞர்கள் மட்டும் பேச்சுலர் மட்டும் தங்குற ஒரு மேன்ஷன். அந்த மேன்ஷன்ல ஒரு நாள் 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டினா அதுக்கு தான் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? பார்ட்டி நடத்தினாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சிச்சு. அந்த 10க்கு 10 ரூம்ல ஒரு 100 பாட்டில் இருக்குங்க. அத்தனை பேரும் மொடா குடி குடிச்சிருக்கிறான். அவ்வளவு பாட்டிலையும் அள்ளி ஒரு ஓரமா போட்டு வச்சிருக்கான். விடிய காலையில விடிஞ்ச உடனே ஒரு தாத்தா அங்கிருந்து ஒரு கோணி பை எடுத்துக்கிட்டு வந்தாரு. அந்த பாட்டிலை எல்லாம் அந்த பையில சேகரிச்சாரு. அந்த பார்ட்டி கொடுத்த அந்த பையன் அப்பதான் அவன் போதை தெளிஞ்சு கண்ணை கசக்கிக்கிட்டு அப்படி முழிச்சு பார்க்கறான். வயசான பெரியவர் வந்து பாட்டிலை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இவன், தாத்தா வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறிய, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு 10 ரூபா கொடுத்தான். என்னன்னா அவருக்கு வேலை கிடைச்சு போச்சா முத நாள், அதுக்கு சார் பார்ட்டி கொடுத்துருக்காரு. தாத்தா கையில 10 ரூபாயா கொடுத்தான். தாத்தா அந்த 10 ரூபாய வாங்கி பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சாரு. இந்த பையன் கேட்டான், எதுக்கே சிரிக்கிற, உனக்கு பாட்டிலும் கொடுத்து காசு 10 ரூபாயும் கொடுத்ததுக்கு சிரிக்கிறியோ அப்படின்னா. அப்ப அந்த தாத்தா சொன்னாரு, தம்பி உன் வயசுல நானும் இப்படி தாண்டா பாட்டிலா குடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப பாரு எங்க பாட்டில் கிடைக்கும்னு சேர்ந்து பொறுக்கிட்டு இருக்கேன் என்று அவர் பதில் சொன்னார். அந்த நொடி நான் மகிழ்ச்சிங்கிறதுக்காக எதிர்கால வாழ்க்கையை தொலைச்சிட்டு போறக்கூடிய தலைமுறை நாம இன்னைக்கு எவ்வளவு பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்லே இல்லாத தஞ்சாவூர், ஆனால் அந்த தஞ்சாவூரிலே மிகப்பெரிய கல்லால் ஆன பெரிய கோவிலை கட்டினார் ராஜராஜன். ஏன் கட்டினா? அவன் வாழ்ந்த அரண்மனையை இன்றைக்கு யாரும் தேடுவது இல்லை. ஆனால் அவனுடைய பெரிய கோவில் பெருமையை பேசாத நாள் இன்னைக்கு நம்மள்கிட்ட கிடையாது.
பார்த்து வியக்கிறோம் இல்லையா அடுத்த தலைமுறைக்காக. அதே மாதிரி வெள்ளமா பெருக்கெடுத்து வரும் காவேரி ஆறு, அந்த காவேரி ஆத்துக்குள்ள கல்லு நிக்கவே நிக்காது. ஆனால் அந்த காவேரி ஆற்றுக்குள்ளேயும் கல்லை கொண்டு போய் நிறுத்தி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலும் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது கரிகாலன் கட்டிய கல்லணை என்கின்ற ஒரு மிகப்பெரிய சேமிப்பு. வாழ்க்கையில 2 விஷயம் கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணுங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். ஒண்ணுமே இல்லை என்ற நிலைமை வரும் பொழுது பொறுமையோடு இருப்பதும், நம்மிடம் எல்லாம் ஒரு நேரம் இருக்கும் பொழுது எளிமையோடு இருப்பதும் தான் எதிர்காலத்தில் நம்முடைய மரியாதையை நிர்ணயிக்கும். அதை பல பேர் இன்னைக்கு மறந்து போயிடுறோம்ல. அந்த நொடி வாழ்க்கை தான். ஏங்க, மரம் சொல்லுது என்னைய வெட்டாத, நான் உனக்கு மழை தரேன் அப்படிங்குது, சரிங்களா? குளம் சொல்லுது என்னைய வெட்டு, உனக்கு நான் மழை நீரை சேமிச்சு தரேன். நம்ம எதையாவது கேட்குறோமா? குளத்தை வெட்டுறதே கிடையாது, மரத்தை வெட்டாம விடுறதே கிடையாது. எதிர்காலத்தை பற்றிய கணிப்பு இல்லாத மனிதர்களுக்கு வாழ்க்கை இப்படித்தாங்க போய்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன தேனியும் எறும்பும் கூட கார்காலம் வருகிறதே நமக்கு உணவு வேணுமே என்று அந்த சேமிக்கும் பழக்கத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 6 அறிவு கொண்ட ஒரு மனிதன் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை என்று சொன்னால் அவன் எறும்பை விட தேனியை விட கீழே போயிடுவான். அதை நீங்க யோசிக்கணும்ல. மழையில நனையிறது மகிழ்ச்சி தாங்க, அந்த நொடி மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த மழை நீரை சேகரித்தால் தான் பின்னாளில் நமக்கு குடிதண்ணீருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இப்படி எல்லாவற்றையும் பாதுகாத்து எல்லாவற்றிலும் ஒரு சேமிப்பை செய்து எல்லாவற்றினுடைய அருமை பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு என்றைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க முடியும். நடுவர் அவர்களே, அவங்க மட்டும்தான் பஞ்சு சொல்லுவாங்களா? நானும் ஒரு பஞ்சு சொல்றேன். பஞ்சு சொல்றேன். அது பஞ்சா இல்லாட்டி நீங்க பஞ்சு பஞ்சாவது அதை திருப்பி சொல்லிருங்க. எப்படி தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேரு நிகழ்கால மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு முடி வளர்க்கறதுல இருக்கிற ஆர்வத்தை ஒரு செடி வளர்க்கறதுல காட்டினாங்கன்னு வைங்களேன், நாடு நல்லா இருக்குங்க. முடி வளர்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் செடி செலவு பண்றோம், ஆனா ஒரு செடி வளர்க்கறதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷமாவது செலவு பண்றோமா இன்னைக்கு நாட்டுல? மனித வாழ்க்கையினுடைய அர்த்தம் எங்கே தெரியுமா இருக்கிறது? அந்த நொடி பொழுதில் நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை. அடுத்த தலைமுறை மனிதனும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நம்முடைய இயற்கை வளங்களையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சேமிக்கும் மனிதன் யார் இருக்கிறானோ அவனுக்குத்தான் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் வாய்க்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்காக மட்டும் வாழாதீங்க, அடுத்த சந்ததிக்கு வாழ்க. யோசிச்சு வாழ்க. அற்புதமான வயசு. அப்படி இல்லை, இப்போ இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு எதையோ பேசிக்கிறீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? பொழுது விட்டு என்ன நடக்க போகுது தெரியுமா? நேற்று என்ன நடந்தது தெரியுமா? இந்த க்ஷணம் இன்னும் வாதாடுறதுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கார். அவர் டெல்லி தமிழர் திரு KVK பெருமாள், டெல்லி பெருமாள். வாங்க. தொலைக்காட்சி வரலாற்றில் புது யுகம் படைத்து கொண்டிருக்கும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்புசால் வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இதை விட எளிமையாக ஒரு தலைப்பு கொடுக்கவே முடியாது. இந்த எக்ஸாமில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் என்ன தெரியுமா? பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்பாங்க, கேள்வியிலேயே பதில் இருக்கும். அதை மாதிரி சந்தோஷமான வாழ்க்கைக்கு மிகவும் தேவை எதிர்கால சேமிப்பா, இன்றைய மகிழ்ச்சியா? தலைப்புலையே தீர்ப்பு சொல்லியிருக்கிற ஒரு நல்ல தலைப்பு உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ரொம்ப மூளையை கசக்க வேண்டாம், அப்படியே தீர்ப்பு சொல்லிடலாங்கிறதுக்காக ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போ அப்படிதான் இருக்கிறீங்க, தலைமுறையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இதை விடவும் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வள்ளின்னு ஒரு பாட்டி உண்டு. அதுக்காக நீங்கள் சுந்தர வள்ளின்னு நினச்சிடாதீங்க, அவங்க பேர் வள்ளி. அந்த பாட்டி எனக்கு ஒரு வேலை, தினம் அந்த பாட்டி என்னை கூப்பிட்டு 10 பைசாவை கொடுத்து, பேராண்டி எந்த கடையில்
நல்ல கொழுந்து வெத்தலை கிடைக்குதோ பார்த்து வாங்கிட்டு வான்னு நான் அனுப்பிவிடும். நானும் தினம் 5-6 கடை அலைவேன், இருக்கிறதுலே கொழுந்து வெத்தலையாக பார்த்து பாட்டிக்கு வாங்கிட்டு வருவேன். நான் கொண்டு வந்த உடனே அந்த பாட்டி என்ன செய்யும் தெரியுமா, அந்த வெத்தலை பெட்டியை எடுக்கும், அப்படியே அதை உள்ளே வச்சுட்டு நான் நேற்று வாங்கிட்டு வந்த அந்த வெத்தலை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் கேட்டேன் ஒரு நாள் அந்த பாட்டிகிட்ட, அது ஏன் பாட்டி கொழுந்து வெத்தலையாக கேட்குறீங்களே, ஏன் இதை சேமித்து வைக்கிறீங்கன்னு. நாளைக்கு வெத்தலை கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே அப்படிங்கும். ஆக நானும் வருஷமெல்லாம் அதுக்கு கொழுந்து வெத்தலை வாங்கி கொடுத்தேன். வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அது கொழுந்து வெத்தலை அனுபவிச்சதே இல்லைங்க. இதுதான் எதிர்கால சேமிப்பு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, எஸ்டர்டே இஸ் அ ஸ்டேல் செக், டுமாரோ இஸ் அ போஸ்டேட்டட் செக், டுடே இஸ் த ஒன்லி செக் which can be encashed என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். வாழ்க்கையை மகிழ்ச்சிங்கிறது சந்தோஷங்கிறது சேமிக்கிறதுல கிடையாதுங்க, அனுபவிக்கணும். என்ன இருக்குதோ அது இப்போ அனுபவிக்கணும். நானும் அண்ணா சிங்காரவேலு இன்னைக்கு அப்படியே கடத்தெரு பக்கமாக போய்கிட்டு இருந்தோம். ஒரு கடையில் 36 இன்ச்சு டிவி. அவர் சொன்னார், சார் பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களான்னாரு. வாங்கிட வேண்டியதானே? இல்லை சார், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பணத்தை சேர்த்து கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கி 72 இன்ச்சு டிவி வாங்கணும் சார், அதுதான் என்னுடைய கனவுன்னாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் 72 இன்ச்சு டிவி வாங்குறதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு டிவி வாங்கலாம், அந்த டிவியை பார்க்கும்போது நயன்தாரா யாரு காந்திமதி யாருன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பார்வையில் குறைபாடு வந்துருமாங்க 75 வயசில். இன்னைக்கு இருக்கிறத என்ன அனுபவிக்கிறோமோ அதுதாங்க வாழ்க்கை. நம்முடைய தமிழ் மொழியை மாதிரியே கிரேக்க மொழியும் தானாக தோன்றிய 7 மொழிகளில் ஒரு மொழி. அந்த கிரேக்க நாட்டில் நிறைய நம்முடைய பஞ்சதந்திர கதைகள் போல நீதி கதைகள் நிறைய உண்டு. அந்த கதைகளுக்கு ஏசாப் அப்படின்னு பேர். அதில் ஒரு கதை நான் படித்தேன் ஒரு முறை. நம்ம அண்ணா சிங்காரவேலு சார் மாதிரி ஒரு ஆள், அவருடைய வழக்கமே சேமித்து வைக்கிறது தான். தினம் என்ன கொண்டு வராரோ அதை கொண்டு வந்து அதையெல்லாம் தங்கமாக மாற்றி வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழி தோண்டி புதையல் உள்ள குழி தோண்டி மூடி வச்சிருவார். அதுக்கு பிறகு தினம் ஒரு முறை வந்து திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் வைக்கிறது போக இது வரைக்கும் எவ்வளவு சேர்ந்துருக்குதுன்னு. திடீர்னு ஒரு நாள் போய் பார்க்குறாரு, அந்த இடத்துல தங்கத்தை காணும், ஒரு தங்கம் கூட இல்லை. ரொம்ப மனுஷனுக்கு துக்கமாக போயிடுச்சு. உடனே அந்த ஊரில் ஒரு ஞானி உண்டு, அந்த ஞானியை தேடி போனார். ஐயா, நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன், நான் சேமித்து வச்ச தங்கமெல்லாம் காணாமல் போச்சுதுன்னாரு. அந்த ஞானி சொன்னார், நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, உனக்கு நான் விட சொல்கிறேன்னாரு. மறுநாள் இந்த ஆள் போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஞானி என்ன செஞ்சார் தெரியுமா, இவர் தங்கத்தை பதுக்கி வச்சிருந்த இடத்துல ஒரு கல்லை கொண்டு வச்சிட்டார். இன்றைக்கி போய் நீ அதை பார்த்துட்டு வான்னாரு. இந்த ஆள் போய் அதை தோண்டி பார்த்தா கல் இருக்குது. ஞானிகிட்ட சொன்னார், என்ன ஐயா, நேற்றுக்கு வரைக்கும் தங்கம் இருந்து தொலைஞ்சு போச்சுது, இப்போ கல் இருக்குது அதில், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரு. இந்த ஞானி சொன்னாராம், நீ அந்த தங்கத்தை என்னைக்காவது பயன்படுத்தினியா? சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த, பார்த்துக்கிட்டே இருந்த, இன்னைக்கு இந்த கல்லை பார்க்குற. உன்னை பொறுத்த மட்டுக்கும் தங்கமும் ஒன்று தான், இந்த கல்லும் ஒன்று தான் ஐயா, அது நீ செலவழிக்கலைன்னா அந்த தங்கத்தால் உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாராம். அதோடு அந்த கதை முடியுது. ஆக இன்றைக்கு பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பை அன்னைக்கே கிரேக்க நாட்டில் உள்ள ஒரு அறிஞன் எழுதி வச்சுட்டான் பாருங்க. நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள் வந்து பொருளாதாரத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்பெண்டிங் எக்கானமி, இன்னொன்று சேவிங் எக்கானமின்னு. ஐரோப்பா நாடுகளில் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் ஸ்பெண்டிங் எக்கானமி. இது வந்து நான் சொல்லலை, IMF என்கிற சர்வதேச நிதியகம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி சொல்லியிருக்குது. இந்தியா குறிப்பிடத்தக்க அளவிலே பொதுமக்கள் சேமிக்கின்ற ஒரு பொருளாதாரம் என்று அந்த IMF-னுடைய அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கணக்கெடுத்தது. உலகத்தில் உள்ள நாடுகளில் கிட்டத்தட்ட 200 நாடுகளில் மக்கள் சந்தோஷமாக வாழ்கிற நாடுகள் எவைன்னு பட்டியல் போட்டாங்க. அதில் இந்தியாவுக்கு கிடைச்ச இடம் என்ன தெரியுமா? 118வது இடத்துல இந்தியா இருக்குது. ஆக சேமிப்பினால்தான் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா மகிழ்ச்சியில் முன்னணி நாட்டில் இருந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் ஐரோப்பியர்களை பாருங்க, வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டுக்கும் வரதை செலவு செய்வார்கள். இன்னைக்கு ஒன்று சாப்பிடணும்னு நினைச்சோமா சாப்பிட்றணும், இன்னைக்கு ஒரு நல்ல உடை வாங்கணும்னு நினைச்சோமா எழிலரசி மாதிரி வாங்கி கட்டிடணும்.
இதை வாங்கின்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அதை அனுபவிக்க முடியுமோ முடியாதோ தெரியாதுங்க. நீங்கள் பாருங்க, நீங்கள் கோவா கடற்கரைக்கும் கோவளம் கடற்கரைக்கும் போனீங்கன்னா எத்தனை ஐரோப்பியர்கள் அப்படியே வந்து ஹாயா படுத்து சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு சுவிட்சர்லாந்துக்கும் ஜெர்மனிக்கும் போய் கொண்டு இருக்கிறோம். ரொம்ப குறைவு அவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா. அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து சேமித்து வைக்கிறோம். நம்மில எத்தனை பேர் அந்த பணத்தை நாம் வாழ்வதற்கு பயன்படுத்த முடிகிறது என்று பார்த்தால் மிக குறைவு. பெரும்பாலானவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அவர்களுக்கு பின்னால் கிடைப்பதில்லை. அதுதான் உண்மை. ஈரானில் கலிஃபான்னு ஒரு ஞானி, அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். ரொம்ப ஒரு அருமையான கதை. நம்முடைய கிராமத்துலலாம் அந்த கதையை எடுத்து தான் நம்ம கிராமங்களில் அந்த கதையை சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் காட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு சிங்கம் துரத்துது. பக்கத்தில் இருக்க மரத்தில் ஏறிடுறான். சிங்கம் கீழேயே அப்படியே படுத்துக்கிட்டுது. இவன் ஒவ்வொரு கிளையாக போகிறான். திடீர்னு ஒரு கிளையை பிடிச்சிட்டான். அந்த கிளை கொஞ்சம் கொஞ்சமாக முறிஞ்சு வருது. கீழே பார்க்குறான், அது ஒரு பள்ளம். அங்கே ஒரு மலைப்பாம்பு படுத்துருக்குது. கரெக்டாக வாயை திறந்து படுத்துருக்குது. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அந்த நேரத்தில் இவன் தொங்கிட்டு இருந்த கிளைக்கு மேலே உள்ள கிளையில இருந்து அந்த ஒரு தேன் கூடு உடைஞ்சி அந்த தேன் சொட்டு சொட்டாக கீழே விழுது. இவன் நாக்கை நீட்டி ஆஹா என்ன சுவைன்னு சொன்னானா. அதோடு அந்த கதை முடிந்து விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அடுத்து என்ன நடக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த நிமிடத்தை நீ வாழ முடியாது. எப்படியானாலும் அது போக போதுங்கும் போது அந்த நிமிடத்தை வாழ கற்றுக்கொள்பவன் தான் மனிதன். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நம்முடைய சக்தியில், உடம்புல 100% சக்தியில் 20% மூளை எடுத்துக்கொள்ளுகிறது. மீதி இருக்கிற 80% உடலிலே இருக்கிற மற்ற பாகங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்கின்றன. அது ஏன் அந்த மூளைக்கு 20% தெரியுமா? அதனுடைய அந்த சக்தியை மூளை அதிகமாக செலவழிக்கிறது நம்முடைய கவலைகளுக்காக என்று அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்ம இந்தியர்களை பொறுத்த மட்டும் கேட்கவே வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும் நினைச்சே வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். எனவே வாழ்க்கையிலே சந்தோஷமான வாழ்க்கைக்கு மிகவும் தேவை என்பது இன்றைய மகிழ்ச்சியே. இன்றைய நாளை வாழ தெரியாதவர்களால் நாளை எதிர்பார்த்து மகிழ்ச்சியாக ஒரு காலமும் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த பிரச்சனையும் தீர்க்கிறது பணம். அப்போது அது உஷாராக இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கிறது பணம் போது அதை கொஞ்சம் பிளானிங்காக எதிர்காலத்துலேயும் நம்மக்கிட்ட அந்த பணம் பீரோவில் இருக்கிறதுக்கு என்ன வகைன்னு அண்ணா சிங்காரவேலு. புதீகம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த பட்டிமன்றத்தை கண்டு கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த தீபாவளிக்கு வர்ற செலவெல்லாம் பார்த்துட்டு பல பேர் நினைக்கிறது என்ன தெரியுங்களா? நான் எல்லார் மனசில் உள்ளதையும் சொல்லட்டுமா? இந்த தீபாவளிக்கு வர்ற செலவெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இந்த கிருஷ்ண பகவாத்மா இந்த நரகாசுரனை மன்னிச்சு விட்டுருந்தா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி தீபாவளி செலவுகள் நாளுக்கு நாள் வந்துடுது. ஏன்னா பெண்களெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே புடவை வாங்கலாம், எங்கே நகை வாங்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்களெல்லாம் எங்கே கடன் வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம்னு நினைக்கிற காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது பெண்களுக்கு தான் தீபாவளி, ஆண்களுக்கெல்லாம் தீபாவளினா நெஞ்சு வலி வருது. ஆக இந்த தீபத் திருநாளை கூட சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். அதுவும் பேச வந்திருக்க இடம் உண்மையிலேயே இந்தியாவினுடைய விடுதலைக்கு வித்திட்ட நகரம் இந்த வேலூர். இங்கே நடந்த சிப்பாய் கழகத்துக்கு பிறகுதான் தேசமெங்கும் விடுதலை புரட்சி ஏற்பட்டது என்று சொன்னால் வீர தீரமிக்க இந்த மண்ணை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குறேன். எதிரணியில் வந்து பேச வந்திருக்காங்க, அப்பப்போ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அப்படின்னு. வாழ்க்கையில் அப்படி பார்த்தா மகிழ்ச்சி நம்பர் 1 பேசியிருக்காங்க, மகிழ்ச்சி நம்பர் 2 பேசியாச்சு, மகிழ்ச்சி நம்பர் 3 பேசணும். பேசுவாங்க. ஏன்னா எப்படி வேணால் பேசலாம். இன்றைக்கி நாட்டில் சொல்லியாக கொடுக்கணும்,
எப்படி வேணா பேசுவாங்க. ஆட்டோ ஓட்டோடு சுற்றி சுற்றி பேசுகிறாரு, பசையாவரி ஒட்டாமல் பேசுகிறாரு, பேப்பர் போகிறவர் எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு, அரிசி அவர் நொய் நொயின்னு பேசுகிறான். எப்படி வேணால் பேசலாம். 3 பேரும் எதை வேணாலும் பேசலான்னு வந்திருக்காங்க. நாங்கள் யதார்த்தத்தை பேச வந்திருக்கோம். அதான் யதார்த்தமான உண்மை. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம ரவிக்குமார் அடுத்து பேசுவார். ரொம்ப பிரமாதமான பேச்சாளர். ஏன்னா அவர் பேச்ச நானே ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு ஒரு நண்பர் கடன் கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சவர் தான் கடன் கொடுத்தார். கேட்டு கேட்டு பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார். நான் அந்த மாதிரி கடன் கொடுத்துருக்கேன் ரவிக்குமார் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி அந்த கடனை கூட பார்த்தீங்கன்னா அப்படி திருக்குறளில் எழுதினார். நாசுக்கா சொல்லணுங்கிறதுக்காக நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார். இவர் வாங்கி பார்த்துட்டு அடுத்த வரி எழுதுறார், நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, மறந்துரு திரும்ப கேட்காதே. அப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படி தான் பேசுவார். நீங்கள் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பாருங்கள். இங்கே வந்து மேக்கப் போட்டிருக்காங்க, புடவை கட்டியிருக்காங்க, இன்றைக்கி நகை போட்டிருக்காங்கலாம் நம்ம பேசுகிறோம். எப்படி வேணா இருக்கலாம். ஒரு காலத்துல எல்லாம் பெண்கள் மேக்கப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. மேக்கப் போட்டால் தான் நம்புகிறாங்க. எழிலரசின்னு நம்பணும்னா மேக்கப் போட்டிருக்கணும். அப்படி தான் இருக்கணும். இந்த மேக்கப் போடுறதுல இந்த லிப்ஸ்டிக்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? லிப்ஸ்டிக் போடுற பெண்களை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். ஒரு காலத்துலலாம் லிப்ஸ்டிக் போடணும்னா அந்த ஒரு டப்பா மாதிரி திறந்து ஒரு பென்சில் மாதிரி எடுத்து அப்படி உதட்டில் வரிவாங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கேன், டப்பாவை திறந்து டப்பாவோட அவ்வளோன்னு ஒத்திட்டு போகுது. நான் கூட பயந்துட்டேன், என்னங்க வாயில் ஏதோ ஒழுகுதுன்னு, ரத்தம் மாதிரி இருக்கணும், ரத்தம் இல்லை லிப்ஸ்டிக்கு அப்படின்னு. இன்றைக்கி அதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணணும், வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழணுங்கிறத அன்னன்னைக்கு வாழ முடியாதுங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் எதெல்லாம் ஆடம்பரமாக இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு அவசியமாகிவிட்ட காரணத்தில் இன்றைக்கு எதிர்கால திட்டமிடல் சேமிப்பு அப்படின்னு ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அதுவும் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஆடம்பரத்தை அனுபவிக்கணும், வீடு வேணும், கார் வேணும், குழந்தைங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு நினைச்சோம்னா இதெல்லாம் இருக்கணும். ஏன் தெரியுங்களா? நிகழ்கால மகிழ்ச்சிங்கிறது பனித்துளி மாறுங்க, ஒரு வெயில் அடித்தா போயிடும். ஆனால் நாங்கள் சொல்லுகிற எதிர்கால சேமிப்பு என்பது மழைத்துளி மாதிரி. அது மண்ணுக்குள் இறங்க இறங்க வாழ்க்கையில் நாம சுகப்படலாம். அந்த யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுங்க. இன்னும் தெரியுங்களா, அவங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நிகழ்கால மகிழ்ச்சின்னு, அது எது மாதிரி தெரியுமா? சீன பொருள் மாதிரி. சீனாவிலேருந்து பொருள் விற்கிறான் பார்த்தீங்களா, அந்த சீன பொருள் மாதிரி அவங்க. அதுக்கு நிரந்தரம் கிடையாது. அது சீன பொருள் வாங்குறவங்களுக்கே தெரியும் எத்தனை நாள் வரும்னு. பொதுவாக எனக்கே ஒரு சந்தேகம், இந்த காதல்னு சொல்கிறாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சது கூட சீனாக்காரனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. வாழ்க்கையில் எது தெரியுங்களா மனுஷனுக்கு ரொம்ப அவசியமான விஷயம்? உணவு, உடை, உறையுள் அப்படின்னாங்க. இந்த விஷயம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய விஷயம். ஒரு வீடு வேணுங்க, நல்ல உணவு வேணும், ஆரோக்கியமான உடம்பு வேணும். அப்படின்னு வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் திட்டமிட்டு போனால் தானங்க வாழ்க்கையில் சரியாக இருக்கும். அதுக்கு உதாரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் அவங்க சொன்னாங்களே, எங்கள் அணியில் பேசுனாங்க பாரதி, அவங்க சொன்னாங்க, இத்தனை கோயில்களை கட்டிட்டு போயிருக்காங்களே, 1000 வருஷ கோயில், 1200 வயசு கோயில்லாம் இன்னைக்கு பாராட்டுறோம், பெருமையாக பேசுகிறோம். அந்த கோவில்கள் இன்னைக்கும் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாருங்க, அந்த கோயிலை கட்டி நம்முடைய முன்னோர்கள் கோயில் கலசம் வைப்பாங்க, செப்பு கலசம். அந்த செப்பு கலசத்தில் என்ன தெரியுங்களா வைப்பாங்க? காலங்காலமாக அந்த நெல்மணிகளையும் நெல் விதைகளையும் நவதானியங்களையும் கொண்டு வைப்பாங்கங்க. அந்த கிராமத்திலேயோ அந்த ஊர்லேயோ மிகப்பெரிய பஞ்சம் வந்தால் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த விதை நெல்லை எடுத்து, என்ன செப்பு கலசத்தில் இருக்கிற விதை நெல் கெட்டு போகாது என்பதால் செப்பு கலசத்தில் போட்டு வச்சாங்க. அதனால தான் கோயில்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொன்னால் அந்த விதை நெல்கள் அதிகபட்சம் 12 வருஷம் இருக்குங்கிறதுனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு. சேமிக்கிற வழக்கத்தை காலங்காலமாக நம்ம தமிழர்கள் பண்பாடோடு சொல்லி கொடுத்துருக்காங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. எப்போ தெரியுங்களா உங்களுடைய கஷ்டம் தெரியும்? மகிழ்ச்சின்னு பேசுகிறாங்கல்ல, இப்போ மகிழ்ச்சியாக இருந்தால் போதுன்னு பேசுகிறாங்கல்ல. ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் போய் கொண்டு சேர்க்கும் போது டாக்டர் 2 லட்சம் ரூபா இருந்தால் காப்பாற்றிடலான்னு சொல்லும்போது பாக்கெட்டில் பணம் இல்லை, அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் யோசிப்போமே, ஆகா போன தீபாவளிக்கு 25,000 ரூபா செலவு பண்ணோம், பொங்கலுக்கு 45,000 ரூபா செலவு பண்ணோம், இந்த கையில் இருந்த பணத்தை அப்படி ஆடம்பரமாக செலவு பண்ணமே அப்போ யோசிப்போம் பார்த்தீங்களா? எப்போ தெரியுங்களா சந்தோஷம் வரும்? டாக்டர் எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த உயிரை காப்பாற்றுறீங்கன்னு சொல்கிற தைரியம் எப்போ தெரியுங்களா வரும்? நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தாங்க வரும். பணம் இருந்தால் தான் வரும். அதை ஒரே வரியில் நான் சுருக்கமாக சொல்லணும்னு, கருப்பை இல்லாமல் யாரும் பிறக்க முடியாது, கருப்பை இல்லைன்னா யாரும் பிறக்க முடியாது, இறப்பை இல்லைன்னா யாருமே சாப்பிட முடியாதுங்க. ஆனால் பணப்பை இல்லை என்றால் யாராலும் வாழ முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, பெண்கள் உலகத்திலேயே சேமிக்கணுங்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுங்களா? முதல்ல உலகத்திலேயே சேமிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுத்தது தமிழச்சி தான். புருஷன் கொண்டு வந்து கொடுக்குற பணத்தில் அப்படியே 1 அணா 2 அணான்னு சொல்லி சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க.
அந்த சிறுவாட்டு காசை சேர்த்து சேர்த்து புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை கொடுக்குறவ தான் மனைவி. அந்த சிறுவாட்டை சேர்த்து வைக்கணுங்கிற பழக்கத்தை சொல்லி கொடுத்தது தமிழச்சிங்க. அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. புருஷனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கவலைப்படாதீங்க, என்கிட்ட பணம் இருக்குது, 2000 ரூபாய் வச்சுருக்கேன், எப்படி 2000 ரூபாய் இல்லை, நீங்கள் கொடுத்த பணத்தில் இவ்வளவு செலவு பண்ணிவிட்டு இவ்வளோ மிச்சப்படுத்தியிருக்கேன்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம் வருங்கள்ல, அதுதானங்க நிஜமான சந்தோஷம். கடன், பகை, நோய் இது இல்லாததான் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சேமிப்புங்கிற பழக்கம் தானங்க. இதை சேமிப்புன்னு நாங்கள் பணத்தை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் சொல்லுவாங்கள்ல பெரியவங்க, மனுஷனை சேர்றா, மனுஷனை சம்பாதிடான்னு சொல்லுவாங்க. நல்ல மனிதர்களை சம்பாதிப்பது கூட நல்ல பழக்கங்க. பணத்தை மட்டும் இல்லை, நம்மளுடைய பண்பாட்டை கட்டி காக்கணும், நம்முடைய கலாச்சாரத்தை கட்டி காக்கணும்னு நினைக்கிறது கூட நல்ல பழக்கம். எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கணும். அவங்க சொன்னாங்க, காமராஜர் இத்தனை அணை கட்டினாரு, இத்தனை பள்ளிக்கூடம் கட்டினாரு என்று சொன்னால் பெருந்தலைவர் அன்னைக்கு உள்ள விஷயத்தை மட்டும் யோசிச்சு இலவசத்தை மட்டும் கொடுத்திருந்தா பெருந்தலைவரை பற்றி பேச மாட்டோம். இன்னைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் பேசணும்னு அவர் விட்டு போன அவர் செய்த சாதனைகள் இன்னைக்கு நமக்கு பயன்படுதுங்க. இன்றைக்கும் காலம் கடந்து பயன்படுகிற விஷயத்தை அவங்க பண்ணதுனால தான் இன்னைக்கு நாம் பாராட்டுறோங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதில் என்ன பெரிய இதுன்னா, நடுவில் பேச வந்த மரியாதைக்குரிய டெல்லி தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நண்பர் KVK பெருமாள் சார் பேசினாரு. அவர் 25 ஆண்டு காலம் டெல்லியில் நிதித்துறையில் வேலை பார்த்தவர். மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்திட்ட 25 வருஷம் பணிபுரிஞ்சாங்க. பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை தேசத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்த இடத்துல இருந்தவங்க. இல்லை இப்போ மகிழ்ச்சி போதுன்னு சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. 2 விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேங்க. நம்முடைய தேசத்தினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஒருவர் ஒரு பெண்ணினுடைய காலில் விழுந்தார் அப்படின்னு செய்தியை பற்றி படித்தோம், பெருமையை நினைச்சோம். யார் அந்த பிரதமர்? மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தமிழச்சி காலில் விழுந்தாருன்னு படித்தோம். யார் அந்த தமிழச்சி? சின்ன பிள்ளைன்னு ஒரு அம்மாங்க. அந்த சின்ன பிள்ளை செஞ்ச சாதனை என்ன? அவர்கள் ஒரு கிராமத்தில் பிறந்த அந்த அம்மா அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் கந்து வட்டி வாங்கினாங்க. வட்டி வாங்கி அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்களுடைய சிரமத்தை பார்த்தாங்க. வட்டி வாங்குறது முக்கியம் இல்லை, வட்டி கொடுக்கறது முக்கியம் இல்லை, சேமிப்புங்கிற பழக்கம் இருந்தால் தான் இது சரியாகும் மாறும் நினச்சவங்க களஞ்சியம்னு ஒரு அமைப்பு தொடங்கி அந்த பெண்களையெல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பை தொடங்கி சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை உலகத்தை சொல்லி கொடுத்ததுனால ஒரு பிரதமரே அவர்களுடைய காலில் விழுந்தாங்கன்னு நம்ம படிக்கிறோமே. அதுதாங்க உண்மை, அதான் யதார்த்தம். ஒரே வரியில் சொல்லட்டுங்களா? ஒரே வரியில், இன்றைய சேமிப்பு தாங்க நாளைய மகிழ்ச்சி. நாளைய மகிழ்ச்சி வேணும்னு இன்றைய சேமிப்பு ரொம்ப அவசியம் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, இன்னைக்கு தீர்ப்பு சொன்னால் கூட இன்னும் 50 ஆண்டுக்கு பிறகும் இந்த தீர்ப்பு நிற்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நீங்கள் எங்களுக்கு சொல்கிற தீர்ப்பாக இருக்க வேண்டும், எதிர்கால சேமிப்பு என்று சொல்லுகிற தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் என்னுடைய தீபத் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிற தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தை, தீபாவளி சிரிப்பு பட்டிமன்றத்தை முன் அமர்ந்தும் இல்லத்தின் கண் அமர்ந்தும் ரசித்து கொண்டிருக்கிற அத்தனை சுவைஞர் பெருமக்களுக்கும் தித்திக்கின்ற தீபாவளி நல்வாழ்த்துக்களை முதற்கண் அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். நீங்க பாருங்க, நிரந்தர மகிழ்ச்சி, தற்காலிக மகிழ்ச்சின்னு வாழ்க்கையில் 2 இருக்கு நடுவர் அவர்களே. இப்போ நிரந்தர மகிழ்ச்சி, தற்காலிக மகிழ்ச்சின்னா என்ன? மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்தா அது தற்காலிக மகிழ்ச்சி. போன மனைவி 1 மாசம் தங்கி இளைப்பாரிட்டு பொறுமையா வந்தா அது நிரந்தர மகிழ்ச்சியா இருக்கா. அதில் வேற நிறைய சொன்னார், என்னெல்லாம் பெண்கள்லாம் சேமிக்கிறாங்க. பெண்கள் யாருக்கு சேமிக்கிறாங்க? உண்மையிலுமே இங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த தீபாவளி வந்ததுன்னா இந்த பாத்திர சீட்டு, பலகார சீட்டு, நகைச்சீட்டு, பட்டுப்புடவை சீட்டு. உண்மையாக கேட்குறேன், இதில் எப்போ தெரியுங்களா? இதெல்லாம் எதிர்காலத்துக்கான சேமிப்பு தான். ஆனால் எப்போ மகிழ்ச்சி வரும் தெரியுங்களா? அந்த சீட்டு போடுற ஆளுக்கு எப்போ மகிழ்ச்சி தெரியுங்களா? சீட்டை எந்த ஆளை நம்பி போட்டோமோ அவன் இந்த கடைசி வாரம் ஊரில் இருந்தா தான் அவனுக்கு மகிழ்ச்சி. சில பேர் தீபாவளிக்கு முதல் வாரம் சொல்லிக்காம கொல்லிக்காம கிளம்பிடுவான். நம்பி கட்டினோம், நன்றா ஏமாந்தோம்னு அவவே உட்கார்ந்துருப்பான். உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு? புஷ்வானமா போச்சும்பா. இங்க கவனிச்சு பாருங்க, அதிரடி வெடியா வெடிக்க வேண்டியது புஷ்வானமா போச்சுன்னா நான் கேட்குறேங்க, பட்டுப்புடவை சீட்டெல்லாம் போடுறாங்களே நடுவர் அவர்களே, என்னைக்காவது புருஷனுக்காக ஒரு வேட்டி சீட்டு, ஒரு சட்டை சீட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு டவுசர் சீட்டாவது போட்டிருந்தா அவன் சந்தோஷமா சுத்திட்டு இருந்திருப்பான் வீட்டுக்குள்ள.
எதிர்கால சேமிப்பு எதிர்கால சேமிப்புங்கிறீங்களே. வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி, நிரந்தர மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்போ தெரியுங்களா? எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இல்லைங்க. என்ன தெரியுங்களா? எத்தனை வரவுகளோடு வாழ்ந்தோம் என்பதில் இல்லை மகிழ்ச்சி, நிகழ்காலத்தில் எத்தனை உறவுகளோடு வாழுகிறோம் என்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. நடுவர் அவர்களே, வரவுகளை பற்றியே சிந்திக்காதீங்க. அதில் வேற பார்த்தாங்க, எங்கள் அணி தலைவி ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்ன? ப்ரீகேஜி பற்றி சொன்னாங்க. உண்மைதாங்க. நம்மெல்லாம் என்ன காதை தொட்டா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனது நம்ம காலம். இன்னைக்கு தவழ்ந்துட்டு போய் கதவை தொட்டாவே கொண்டு போய் ப்ரீகேஜியில் அனுப்புறது இந்த காலம். இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. அந்த நிகழ்கால மகிழ்ச்சி இல்லைங்க. அந்த நிகழ்காலத்தை தொலைத்து விட்டு இவங்களுக்காகவே ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுங்களா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தங்கம் எண் 1, தங்கம் எண் 2, தங்கம் எண் 3. இன்னைக்கு ஒரு விளம்பரம் வருதுங்க தொலைக்காட்சியில. நம்ம வீட்டிலேயே வயசானது எதுமான்னு குழந்தை கேட்குறான். அம்மா சொல்றா, இதோ இந்த வேப்ப மரம் தான் கண்ணு. ஏன் வேப்ப மரத்தை காட்டுறான்? தாத்தா பாட்டி எல்லாம் கொண்டு முதியோர் இல்லத்தில் தள்ளி போட்டு வயசானது எதுன்னு கேட்டா அசைகின்ற மரத்தை பார்த்து விட்டு இதுதான் வயசான மரம் என்று நிம்மதியை தொலைத்து விட்டு வாழுகிறோமே இந்த நிகழ்காலத்தில். உண்மையாங்க. இப்போ தீபாவளி திருநாள்னா உண்மையிலுமே இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டெல்லாம் போய் பாருங்க. அன்னைக்கு நான் போகிறேன், ஒருத்தன் பெட்டி எடுத்துட்டு எந்த பஸ் வந்தாலும் ஓடுறான். எதுக்குடா எந்த பஸ்? உன் பஸ் எதிராங்கிறேன். என் பஸ் 2 மணிக்கு தான் சார் வருங்கிறான். அப்போ ஓட வேண்டியதானடங்கிற. இல்லை சார் இப்போவே ஓடி ட்ரெயின் அப் பண்ணிக்கிறேங்கிறான். எப்படி கேட்ச் பண்ணுறதுங்கிறது நான் கேட்குறேன். ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? சம்பாதிப்பதற்காக கடல் கடந்து போயிருந்தாலும், நாடு கடந்து போயிருந்தாலும், நகரம் கடந்து போயிருந்தாலும், ஊர் கடந்து போயிருந்தாலும், தீபாவளி திருநாள் என்கிற அந்த ஒற்றை நாளிலாவது தன்னை பெற்ற உறவுகளோடும் தான் உற்ற உறவுகளோடும் ஒரு நாளாவது மகிழ்ச்சியோடு இருப்போமே என்கிற நம்பிக்கையில் தாங்க அடிபட்டு மிதிபட்டு நிகழ்கால மகிழ்ச்சியை தேடி மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் சாம்பார் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு 2வது வாய் சாப்பிடும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் வச்ச சாம்பார் எப்படிங்க இருக்குன்னா, சாம்பாரா இதுன்னு சொல்ல தோணுது நிகழ்காலத்தில். எதிர்கால மகிழ்ச்சி பாதிச்சிடும், எதிர்காலமே பாதிச்சிடும். இதெல்லாம் சாம்பாரா அப்படின்னு தோணுது. பேச மாட்டோமே அந்த இடத்துல. ஆண்கள்லாம் பாருங்க பேசவே மாட்டோம். அப்பதாங்க ஒரு ஐடியா, சாம்பாராமா இது, சாம்பாராமா இது, அமிர்தம் அமிர்தம். அப்படியே இந்த சாம்பாருக்கு அப்படிங்களாங்க. இந்த சாம்பாருக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்கலாம்னு என் ஊட்டமாக்கு. ஏங்க ஒரு சாம்பாருக்கு 5 லட்சம் ரூபா எப்படிங்கண்ணே? என் எல்ஐசி பணம் அவ்வளோதாமா கொடுப்பான். என் எல்ஐசி பணம் அவ்வளோதாமா கொடுப்பான். கக்கா சொன்ன மாதிரி குழந்தை வீட்டில் இருக்கு, அம்மா வேலைக்கு போகிறாங்க எதிர்கால சேமிப்புக்காக, அப்பா வேலைக்கு போகிறாரு எதிர்கால சேமிப்புக்காக. ஒரு ஆயாட்டை விட்டுட்டு போகிறாங்க. அந்த ஆயா வயசான ஆயா தான் அந்த குழந்தைய பார்த்துக்குது. ஒரு கதை சொல்லுது. ஒரு நாள் பையன் அந்த குழந்தை கேட்டான், பிஞ்சு குழந்தை, அம்மா நம்ம வீட்டில் வேலை செய்ததில் ஒரு ஆயா, அந்த ஆயாட்ட பீரோ சாவியை கொடுத்துட்டு போமான்னா. உனக்கு அறிவில்லை? வேலைக்கார ஆயாட்ட போய் யாராவது வீட்டு சாவியை கொடுத்துட்டு போவாங்களா, பீரோ சாவியை கொடுத்துட்டு போவாங்களான்னுச்சு. அப்போ உங்கள் ஏடிஎம் கார்டையாவது கொடுத்துட்டு போங்க, பணம் எடுப்பீங்களா மிஷினில் சொறி அதையா. என்ன விளையாடுறியா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சான்னு அந்த அம்மா. ஏம்மான்னு கேட்டான். வீட்டு சேவை எவ்வளோ மதிப்பானது, உள்ள எத்தனை மதிப்பான பொருள் இருக்கு, ஏடிஎம்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எவ்வளவு சேமிப்பு இருக்கு, அதையெல்லாம் போய் வேலைக்கார ஆயாட்ட கொடுப்பாங்களா? அதெல்லாம் மதிப்பானதுன்னு சொல்றீங்களேம்மா, அப்ப என்ன மட்டும் அந்த ஆயாட்டையே விட்டுட்டு போறீங்களே, ஏன்னா மதிப்பில்லாதவனான்னு அந்த குழந்தை கேட்குதுன்னா, நிகழ்கால தேவைகளை தயவு செய்து குழந்தைகளை கொஞ்சுங்கள். காசு 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 ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும்னா, எதிர்காலத்தினுடைய பளபளப்பிற்காக நிகழ்காலத்தினுடைய கலகலப்பை இழந்து விடாதீர்கள் என்பதுதான் நாங்கள் சொல்லுகிற வாதம். நடுவரவர்கள், ஒரு செய்தி சொல்றேங்க. வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இணைப்பு பாலமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல தோத்து போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா? வாழ்றது ஈஸிங்க, வாழ்றது ஈஸி. அடுத்தவன மாதிரி வாழணும்னு நினைச்சு வாழ்ந்தாதாங்க அப்ப வாழ்க்கை நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை, டைம் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன்.
அதுக்கு 300 ரூபாய் கடிகாரம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது பெரியோர்களே. ஆனால் நம் கௌரவத்தை காட்டுவதற்குத்தான் 3000 ரூபாய் கடிகாரம் தேவையாக இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். கௌரவத்திற்காகத்தாங்க. எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்க, எவ்வளோ இதில் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்க, எங்கெங்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஃபண்ட் வாங்கி வச்சிருக்க, இதில் இல்லைங்க உண்மையான மகிழ்ச்சி. எத்தனை நல்ல இதயங்களை வாழ்க்கையின் போது சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை சொல்லி, நடுவர் அவர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு இனிய நண்பர் தான். அவர் ஒரு பேட்டியில் சொன்னாரு, வாய்க்குள்ள போற உணவெல்லாம் வயிற்றுக்குள்ளேயே தங்கிருச்சுன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டரை பார்க்குறமே. சம்பாதிக்கிற காசெல்லாம் சேமிப்புக்குன்னு கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு வச்சிட்டோம்னா வாழ்க்கையே பாய்சன் ஆயிடுங்கிறத மறந்துடாதீங்கன்னு அவர் சொன்ன வார்த்தையை என்றைக்கும் நாம் மறந்து விடக்கூடாது. அவருடைய நெருங்கிய நண்பர், உங்களுக்கு தெரியாததா என்பதை சொல்லி, நடுவர் அவர்களே, தயவு செய்து ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த தீபாவளி ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்கான் பாருங்க, இந்த தீபாவளின்னு ஒன்று தான் வருத்தமாக இருந்தான். ஏண்டா வருத்தமானு கேட்குறேன். நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாயல்ல ஒரு வசனம் சொன்னான் பாரு, பண்டிகை அன்னைக்கு லீவு வந்தா சந்தோஷம், ஆனா அந்த பண்டிகையே லீவுல வந்தா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். இந்த தீபாவளி சனிக்கிழமை வந்திருக்கான். வாழ்க்கையில ஒன்றே ஒன்றுதான் நடுவர் அவர்களே, என்ன விஷயம் தெரியுங்களா? எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையிலேயே நிகழ்காலத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தினுடைய சேமிப்புக்காக நிகழ்காலத்தினுடைய சந்தோஷங்களை தயவு செய்து அடகு வைக்காதீர்கள். அழகா கவிஞர் சிநேகன் ஒரு பாட்டில் கொடுத்திருப்பாருங்க, சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் சிறிதும் இல்லை, நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் மீண்டும் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அந்த ஏக்கங்களோடு வாழ்வதல்ல, வாழ்க்கையிலே பொருளாதார வீக்கத்தோடு வாழ்வதல்ல, நிகழ்கால மகிழ்ச்சியோடு. ஒரே வார்த்தை தாங்க, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை மீட்டுவோம், வாழ்க்கையே இசையாகும் என்பதை சொல்லி, வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கை முழுவதும் ஏங்கினேன்னு மேத்தா சொல்லுவார் பாருங்க. வாழ்க்கை முழுவதும் ஏங்க போகிறீர்களா? கிடைக்கின்ற நொடியை உற்றார் உறவினர்களோடு பண்டிகை நாட்களில் மகிழ்ச்சியாக கழிக்கப் போகிறீர்களா என்கிறதை உங்களுடைய தீர்ப்பே தீர்மானிக்கட்டுக்கும் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம நினைக்கலாம், பிளான் பண்ணி திட்டம் போட்டு எல்லாம் வாழலாம், மாதம் எவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும், அப்புறம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாம் வரும். நாம் நினைக்கிறதுலாம் ஒன்று, நடக்கிறது வேற ஒன்றா இருக்குது. அதுதான் வாழ்க்கை, நிஜம். பட் அது தீர்ப்பாகிறது. இந்த பக்கமாக அந்த பக்கமானு தெளிவாக சொல்லுங்கன்னா, கடைசியாக தங்கம் வராங்க, சுந்தரவல்லி அவர்கள். புதுயுகம் தொலைக்காட்சியின் வழியாக பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நடுவர் அவர்களே, யதார்த்தம் என்ன தெரியுங்களா? சொத்து சுகம் சேர்த்து வச்சு, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு, ஒரு வேலையை நல்லா வாங்கி கொடுத்து, நல்ல வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களை வீட்டில் வச்சு உலக்கெல்லாம் முறுக்க எடுக்க விடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் எங்கே தெரியுமா இருப்பீங்க? அப்பாவை அண்ணன் வீட்டில் வைப்பான், அம்மாவை தம்பி வீட்டில் வைப்பான். இந்த மாசம் எங்க வீட்டுல அம்மா இருக்கட்டும், அடுத்த மாசம் உங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னா அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்ற அப்பா அம்மாக்கு பின்னாடி இருக்கிற சோக கதை என்ன தெரியுமா? காசு இல்லைங்க, சொத்து இல்லைங்க, இல்லைன்னா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் தள்ளுவீங்க. அதுவும் இல்லட்டினா பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு ஓடி வருகிற பிள்ளைகளை இன்னைக்கு தமிழ் சமூகம் சந்திச்சு வருதே. காரணம் என்ன? சேமிப்பு இல்லாத குடும்பம் அப்படித்தான் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்லவா? போன தீபாவளி நான் எங்க கொண்டாடினேன் தெரியுமா? எழிலரசி வீட்டில் கொண்டாடினேன். போன தீபாவளியை நான் எழிலரசி வீட்டில் தான் கொண்டாடினேன். அப்போதான் நான் பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து கேட்டுச்சு, அக்கா அக்கா மாமா வந்து காந்தியவாதியாக்கான்னுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, மாமா காந்தியவாதியா? நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உடனே எழில் கேட்டுச்சு அந்த பிள்ளைய கூப்பிட்டு, மாமா காந்தியவாதியா? எப்படிப்பா சொல்ற? ஆமாக்கா, நான் பட்டாசு வச்சேன், பட்டாசு வெடிச்ச உடனே காதை பொத்திக்கிட்டாருக்கா,
நான் அப்புறம் இந்த புஸ்வானை வச்சேன், நெருப்பை பார்த்தோன்னே கண்ணை பொத்திக்கிட்டாருக்கா. அப்புறம் அப்படின்னு நீ செஞ்ச ஸ்வீட் எடுத்து தின்னுங்க மாமான்னு கையில் கொடுத்தேன், வாயை பொத்திட்டு ஓடிட்டாருக்கா. அப்பதான் தெரிஞ்சிச்சுக்கா மாமா காந்தியவாதியா இருக்காருன்னு. ஸ்வீட்டு கொடுத்தே ஊரை விட்டு ஓட வச்சிருக்க. ஆனால் இந்த கோஷ்டியை வந்து உட்காந்து அப்படி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் 3 பேருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. சேமிப்புன்றத கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து கொள்ளை அடித்து வீடு கட்டுறது மாளிகை கட்டுறது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது இல்லை. அழகா பொருளாதார நிபுணர் அழகா சொன்னாரு, சேமிப்புன்றது என்ன தெரியுமா? நீங்க வாங்குற மாச சம்பளத்துல நீங்க செய்யற முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் வாங்குற மாச சம்பளத்துல உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும்னு சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, டிவிக்கு என்ன வேணும்? ஆண்டனா வேணும். ஆண்டனா வச்சு திரி தான் டிவி பார்ப்பேன் இல்லையா? எங்க பக்கத்து வீட்டு ஆயா வீட்டில் டிவியே கிடையாது. உடனே மகனை கூப்பிட்டு டிவி வாங்கி தடான்னுச்சு. அவருக்கு ஆசை இல்லை பாவம், டிவி வாங்கி தர முடியல. உடனே இந்த கிளவி கூட இங்கே வாடா முட்டாப்பையில, ஒன்று டிவி வாங்கி கொடு, இல்லைன்னா ஒரு ஆண்டனா வாங்கி கூரையில் சொறி விட்டுடா, போகிற வரையெல்லாம் டிவி இருக்குடாது நினச்சிக்கிட்டு போட்டோம். நுகர்வு கலாச்சாரங்க. நுகர்வு கலாச்சாரத்தில் எக்கச்சக்கமான பொருள்களை வாங்கி குமிக்கிற ஒரு சூழலை இன்னைக்கு குடும்பத்தில் உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து சேமிக்க வேணான்னு சொல்கிறது எந்த விலை நியாயம்? நான் கேட்குறேன். நடுவர் அவர்களே ஒரு ஏழை சாதாரண ஆள், தீபாவளிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் பணத்தை வச்சு எண்ண முடியாது. அந்த சேமிப்பினுடைய பயன் அந்த ஏழைக்கு தெரியுங்க. எப்படி தெரியுமா செய்வான்? ஒரு மாசமா 500 ரூபா சீட்டு போடுவான். அப்படி இல்லையா 300 ரூபா சீட்டு சேர்ப்பான். இந்த 300 ரூபா 12 மாசம் சீட்டு சேர்த்து அந்த காசை வாங்கிட்டு வந்து அப்பாவுக்கு ஒரு வேட்டி, அப்பாவுக்கு ஒரு சட்டை, அம்மாவுக்கு ஒரு சேலை, வீட்டில் அவங்களுக்கு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கடையில் போய் ஒரு கவுனு பொம்பளை பிள்ளைக்கு, பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கையில் கொடுத்துட்டு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு ஒரு காட்டன் புடவை வாங்கி கொடுத்துட்டு, கையில் காசு இருந்தா தனக்கு ஒரு வேட்டி சட்டை, இல்லாட்டினாலும் பரவாயில்லையா தீபாவளியை குடும்பத்தோட கொண்டாடுவோம் நினைக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாய் சேமிப்பு என்கிற சேமிப்பு இல்லைன்னா இந்த குடும்ப வாழ்க்கைன்றது கேள்விக்குறியால போங்க. நாங்க சேமிப்பை இப்படித்தான் பார்க்குறோம். கோடிக்கணக்கில் கொண்டு போய் கொட்டுறது இல்லை நடுவர் அவர்களே. நாங்கள் சின்ன பிள்ளையில சேமிப்போம், மண்ணுண்டியல் இருக்கும், 1 ரூபாயா போட்டு சேமிப்போம். எங்கள் சேமிப்பு பழக்கத்தை எங்கள் அம்மாங்க உருவாக்கியிருந்தாங்க. அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? கடையில் ஒரு சின்ன அட்டை கொடுப்பாங்க, ஒரு 100 நாள் போட்ட ஒரு அட்டை. அந்த 100 நாள் அட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து சேமிக்கிற பழக்கத்தை குழந்தைகளிடம் உண்டாக்குகிற வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நடுவர் அவர்களே. ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். முன்னாடியெல்லாம் வலிச்சா புள்ள பிறக்கும், முன்னாடியெல்லாம் வலிச்சா புள்ள பிறக்கும். இன்னைக்கு வயிற்ற கிழிச்சாதான் புள்ள பிறக்குது. முன்னாடி வலிச்சா புள்ள பிறக்கும், இப்ப கிழிச்சா புள்ள பிறக்குதுன்னா கிழிச்சு புள்ளைய காப்பாத்துறதுக்கு கொஞ்சமாவது சேமிச்சு வைக்க வேண்டாமா? இவங்க சொன்னாங்க பள்ளிக்கூடத்துல சேமிக்கிறதுக்கு காசு வேணும். நான் தெளிவாவே சொல்றேன், 3 மணிக்கு நீங்கெல்லாம் போய் இந்த தெருக்குழாயில் தண்ணி பிடிக்கிறதுக்கு வரிசையாக கல்லை போட்டு வைப்போம் பாருங்க, அது மாதிரி அப்பா அம்மாலாம் ஸ்கூல் முன்னாடி 3 மணிக்கு உட்காந்துருக்கணும். வேற வழியே கிடையாது. வயிற்றுல பிள்ளை இருக்கிற போதே அப்ளிகேஷன் வாங்க வேண்டிய காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சேமிப்பை குறை சொல்வது என்பது எப்படி இருக்கு தெரியுமா? கடங்கார எப்படி உட்கார்ந்துட்டு கை வீசிக்கிட்டு தின்னுட்டு போவானோ அதுபோல இருக்கு நடுவர் அவர்களே. தெளிவாக சொல்றதா இருந்தா, நீங்க ராமாயணத்துல ஒன்று சொன்னீங்க, இலங்கை ஆண்ட வேந்தன் எப்படி மனநிலையில இருந்தான்னு கம்பன் சொல்லுகிற போது அழகா சொல்லுவார் ராவணனை பற்றி. கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு. கடனில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக சேமிப்பு என்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய குடும்பங்களில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய தேசத்திலே நல்ல மகிழ்ச்சி, நிலை பெற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் என்கிற காரணத்தினால் எங்கள் பக்கம் தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு இதுவரை இருந்து கேட்ட அத்துணை பேருக்கும் நன்றி கனத்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிஜ வாழ்க்கையில் நம்ம இந்த விஷயத்துக்கு தீர்ப்புன்னு போகும்போது என்ன இது கரெக்டாக சொல்லிடுவோமா, ஏதாவது தப்பாக இருப்போம் அப்படின்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் பற்றிய ஒரு சில வார்த்தைகள் படிச்சிருக்கேன். பெஞ்சமின் டிஸ்லரி 1821 பிரிட்டிஷில் இருந்த ஒரு எம்பி. அவர் 21 வயசில் த வெவரின்னு ஒரு புக் எழுதுறாரு. 24 வயசில் எம்பி ஆகிறார். முதல் பேச்சு கொடுக்குறார். நம்ம பிரிட்டிஷ் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம
நம்ம நாடு நல்லா இருக்குன்னா இதை பண்ணணும் அதை பண்ணுன்றாரு. அங்கே இருக்கிற மற்ற எம்பிலாம் டேபிளை தட்டி நீ பேசுனது போதியா உக்காரியாட்டாங்க. அப்போது அவர் கடைசியாக பேசின வார்த்தை மட்டும் இன்டர்நெட்டில் இருக்குது. கண் கலங்கி சொல்கிறார், நவ் ஐ சிட் டவுன், த டைம் வில் கம், ஐ வில் ஸ்பீக், யூ வில் ஹியர். இப்போ நான் உட்கார்றேன், காலம் வரும் நான் பேசுவேன், நீங்கள் கேட்பீங்கன்னார். அதே மாதிரி 10 வருஷம் பொறுத்து அந்த பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை பெஞ்சமின் டிசிலரி அவருடைய பொன்மொழிகளில் ஒரு விஷயம், த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் நாலேஜ் பே த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். வாழ்க்கையில் நீ எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டு வரையோ அது பிற்காலத்தில் உனக்கு நல்ல வட்டியை கொடுக்கும். அதுதான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட், உண்மையான சொத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதித்த அனுபவமும் அறிவும் என் நண்பர்களும் தான் என்னுடைய நிரம்பிய சொத்து. அந்த வகையில் நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். எதை சேர்த்து வச்சிருந்தாலும் விட்டுருவேன். ஆனால் ஒரு நண்பனை இழந்துடக்கூடாதுன்னு நான் ஒரு நிமிஷம் பார்த்துருக்கேன். வாழ்க்கையில் என் நண்பர் வட்டாரத்தை பார்த்தா அதேங்கப்பா என்ன கவலை இருக்கா, பாடியா நீ பார்க்காதா, நீ ஏதா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படி சொல்கிறவங்களுடைய அந்த ஆறுதலை விட ஒரு பெரிய சொத்து இருந்தால் கூட எனக்கு வேணாம். நான் சம்பாதித்து வைத்திருக்கும் பெரிய சொத்து நட்பு, அனுபவம். அதான் நிரந்தர சொத்து. இப்போ பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வந்துட்டா நம்ம எவ்வளோ நல்லா இருப்போமா? எவ்வளோ இருந்தாலும் சரி, டாக்டர்கிட்ட ஒரு 5 கோடி கொடுத்துருக்க, நான் சாகவே கூடாது, டாக்டர் சேர்த்துருவார். அதனால் நம்மளை நீட்டிப்புக்கு, மகிழ்ச்சி நீட்டிப்புக்கெல்லாம் நட்பு, அனுபவம், இந்த வாழ்வியல் தான். இதை ருசிச்சிக்கிட்டே இருந்தீங்கனால இவ்வளோ கற்றுக் கொடுக்குது இந்த வாழ்க்கை. இன்றைக்கி ஒன்று சினிமாவில் ஒரு நடிகனாக வந்தேன், டைரக்டராக வந்தேன், அப்புறம் ப்ரொடியூசரான, மியூசிக் டைரக்டரான, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பட்டிமன்றத்தை வந்து பேசுகிறேன். இந்த வாழ்க்கை என்னென்னமா கொடுக்குது, இதையே நான் நிர்ணயிக்கணும். இனிமேல் எனக்கு இப்படி மாதமான பென்ஷன் ஒரு 50,000 வந்துடணும். ஒரு ஜோக்குக்காக இல்லை, நிஜமாக நடந்த சம்பாதிச்சு சொல்கிறேன். டிவியில் ஒரு நியூஸ் போகுது, இப்பொழுது எம்எல்ஏக்களுக்கெல்லாம் 50,000 சம்பளம் ஆகியிருக்காங்க. நான் அதை பார்த்துருக்கேன், என் மனைவியெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் ஒரு செய்தி, என்ன அது 50,000 கொடுக்குறாங்களா எம்எல்ஏக்கெல்லாம்? ஆமாண்டி. அதே மாதிரி அவங்க சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா கூட 25,000 கொடுப்பாங்க மாதமானா. என் மனைவி கலபிசமே இல்லாமல் உடனே சொல்கிறேன், ஏங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கலாம்ல, தோற்று போயிட்டா கூட 25,000 கொடுப்பாங்களேண்ணா. அப்படி பாவி, 25,000 பென்ஷனுக்காக என்னை எம்எல்ஏ ஆக்கி தோக்கவும் வச்சு பார்க்குறிய. எதிர்காலத்து மேலே ஒரு பயம் பற்று இருக்கும் போது நமக்கு நிரந்தர வருமானம் நிரந்தர வருமானம் வராது நம்ம கையில் இல்லை. கிடைக்கிற சந்தோஷங்களை சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம். நட்பை பாராட்டுங்க, அறிவை பாராட்டுங்க. அதுதான் நான் சொல்ல வந்த தீர்ப்பு. நம்ம பொருளாங்க பண்ணிங்கன்னா சேமித்து வைங்க நட்பையும் அறிவையும். அது நம்மளுக்கு காலம் கடந்து எந்த காலத்திலையும் கூட நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.